தமிழ் மொழிக்கும் தமிழர் பாரம்பரிய கலைகளுக்கும் புத்துயிர் அளிக்கும் சக்தி FM பெருமையுடன் வழங்கும் சக்தி சங்கமத்தின் இறுதி நாள் இன்றாகும். இன்றைய இறுதி நாள் நிகழ்வுகள் வவுனியாவில் நடைபெற்றன. வடமாகாண மக்களின் விசேட கோரிக்கைக்கு அமைய இன்றைய தினம் வவுனியாவில் சக்தி சங்கமம் நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியாவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வை பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தமை விசேட அம்சமாகும். கடந்த 24ஆம் தேதி யாழ் வீரசிங்க மண்டபத்தில் ஆரம்பமான சக்தி சங்கமம் மானிப்பாய், நெல்லியடி, திருநெல்வேலி, சுன்னாகம், ஊர்காவற்றுறை, சங்கானை, சாவக்கச்சேரி, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியாவில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிகழ்வை வடமாகாணத்தில் உள்ள பல லட்சம் மக்கள் கண்டுகளித்ததாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். பாரம்பரிய கலைகள் இன்றைய சமூகத்தில் மறக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கில் சக்தி FM சக்தியின் சங்கமத்தை ஏற்பாடு செய்திருந்தது. சக்தி சங்கமம் நிகழ்விற்கு ஊடக பங்காளர்களாக நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சக்தி டிவி ஆகியன கைகோர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.